ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 11. காய்ச்சீன பாலும் தரேன், கற்கண்டு சீனி தரேன், கையில் வெண்ணெய் உருட்டி தரேன், வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. இந்த 16வது பாசுரத்தில் ஆரம்பித்து வரிசையாக 5 பாசுரங்களில் 5 விதமான விசேஷமான தோழிகளை ஆண்டாள் நாச்சியார் எழுப்ப போகிறார். நம்முடைய 5 ஞானேந்திரியங்களையும் எழுப்புறா அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப ரசமாக அனுபவிப்பா. மெய் வாக்கு கண், மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்ற 5 புலன்களையும் எழுப்புறாளாம். இதில் புற்றரவல் குல் அப்படின்னு செவி புலனை எழுப்புறா அப்படின்னு சொல்லுவா. இந்த தோழி எப்படிப்பட்டவளாம்? எப்படி ஆயர்பாடியில் கிருஷ்ணன் எப்படி செல்வாக்கு உடையவனோ அதே மாதிரி இந்த ஊருக்கும் ஒரே பெண், செல்வாக்குடைய பெண் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செல்வாக்கு பெற்றவளாம். என்ன செல்வாக்காம்? இந்த தோழியினுடைய தந்தை நந்தகோபருக்கு எவ்வளோ கால்நடை செல்வம் இருக்கோ அதற்கு இணையான கால்நடை செல்வம் பெற்றவராம். அது மட்டும் இல்லையா, யுத்தம் பண்ணவும் தெரியுமா. கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்னவோன்னு எப்பயுமே தயாராக இருப்பாளாம். அப்படிப்பட்ட குடும்பம், நல்ல செல்வ சீமாட்டியா இவ. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற இந்த பெண் பொற்கொடி மாதிரி இருப்பாளாம். ருக்மணி பிராட்டி மாதிரி தக 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 தகன்னு அவ்வளவு ஜுவாஜ்வல்யமாக இருப்பாளாம். புற்றிலே இருக்கிற பாம்பு படம் எடுத்தார் போல அப்படி பளபளன்னு இருப்பாளாம். அந்த தோழியாத்துக்கு போய் எழுப்புறாளா. என்ன சொல்லி எழுப்புறாளா? கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றா திரளிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து எப்படி இருக்குமா? இந்த ஆயர்பாடியில் உள்ள மாடுகள் எல்லாமே, பசுக்கள் எல்லாமே எப்படி இருக்குமா? கண்குட்டி மாதிரியே இருக்குமா? வயசானதே தெரியாதா? ஏன்னா நிராமயம் கிருஷ்ண ரசாய நம்பிவ மூப்பு உன்னை அடைந்தவர்க்கு இல்லை திருமாலே. கிருஷ்ணஸ்பர்சம் பண்ணுறதுனால இந்த பசுக்களுக்கெல்லாம் வயசு குறைஞ்சிட்டே போகுமா ஒரு வருஷமும். அதனால் கண்குட்டி மாதிரியே இருக்குமா. இப்படிப்பட்ட கண்குட்டி மாதிரி இருக்கிற பசுக்கள்லாம் எவ்வளோ இருக்கா இந்த பொண்ணோட அப்பா கிட்ட, எவ்வளோ இருக்கான் இந்த கோபிகை கூட அப்பா கிட்ட திருத்தந்தையாட்ட ஒன்றும் இல்லையா, கூட்டங்கள் இருக்கான். கூட்டங்களையே எண்ண முடியாதான், பசு கூட்டங்களையே எண்ண முடியாதான். கற்று கரவை கணங்கள் பல கறந்து எப்படி எண்ண முடியாதான்? எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை மாதிரி எண்ணவே முடியாதான். அப்படிப்பட்ட கூட்டங்களே எண்ண முடியாதான், பசு கூட்டங்களே. அப்படிப்பட்ட பசுக்களோட கூட்டத்தை வச்சுருக்கிறவர் இந்த கோபிகையினுடைய தந்தையாரா. இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவளே கற்று கரவை கணங்கள் பல கறந்து எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து நேருமோன்னு தயாராக எப்பயுமே இருப்பாளாம். பால் கறக்கவும் தெரியுமா, யுத்தம் பண்ணவும் தெரியுமா. செற்றா திரளிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படிப்பட்டவருடைய மகளே திருக்குமாரத்தியே பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய். புற்றில் இருக்கிற பாம்பு எவ்வளவு பளபளன்னு அப்படியே படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறவளே நீ வந்து எங்கள் கோஷ்டியில் சேரணும். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து எல்லாரும் இதுக்கு கீழ்பாட்டு வரைக்கும் என்ன பண்ணாலாம்? அந்தந்த தோழிகளாத்து வாசலில் தான் நின்று எழுப்பினாலாம். இவாத்தில் என்ன பண்ணாலாம்? கேட் கிராஷ் பண்ணிட்டு நேராக இவாத்து முற்றம்னு சொல்லுவா. அந்த முற்றத்துக்கே போயிட்டாலாம். தோழிகளோட அக்கம் பக்கத்தில் உள்ளவாலும் வந்து சேர்ந்துருந்தாளா. இந்த முற்றம்னோடனே உனக்கு ஒன்று ஞாபகம் வருமே, அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு தூங்குற தோழிகிட்ட கேட்குறாளா. முற்றம் புகுந்து ஒரு தடவை நம்மளாம் என்ன பண்ணோம், சிறு வீடு, இந்த மணல் வீடு கட்டினோம் ஆத்தங்கரையில். இந்த கண்ணை வந்து உதச்சுட்டே இருந்தான் திருவடியால், என்னடி மணல் வீடு கட்டுறேன் அப்படின்னு பார்த்தோம். நம்மலாம் அந்த யமுனை ஆத்தங்கரையில் இந்த மண்ணை எடுத்துன்னு வந்து
இவன் வெளியில் திறந்த வெளியில் வீடு கட்டினா தான் இந்த கண்ணை வந்து தொந்தரவு பண்ணுறான். நம்ம ஆற்றுக்குள்ளே கதவை சாத்தி தாப்பா போட்டுண்டு நம்ம ஆற்று முற்றத்தில் இதே மாதிரி மணல் வீடு கட்டி விளையாடுவோம் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணோம், எல்லாரும் உங்கள் ஆற்று முற்றத்தில் கூடி அந்த யமுனை ஆற்றுங்கரையில் இந்த எடுத்துன்னு வந்த மண்ணை வச்சு மணல் வீடு கட்டினோமே. அப்போ திடீர்னு வந்து என்ன பண்ணான், கண்ணை ஏண்டி கதவை தாப்பா போட்டு மணல் வீடு கட்டினா எனக்கு தெரியாதுன்னு நான் நினச்சேன், எப்படி வந்தேன் பார்த்தியா அப்படின்னு உதச்சானு. முற்றத்தூடு புகுந்து நில் முகம் காட்டி புல் முறுவல் செய்து சிற்றிலோடெங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அப்படிப்பட்ட முற்றத்தில் தான் வந்து நிற்கிறோம். நின்று என்ன பண்ணுறோம் தெரியுமா? முகில் வண்ணன் பேர் பாட, முகில் வண்ணன் கரியான்னு சொல்கிறோம் இல்லையா, கருணையே வடிவாக அந்த மேகம் மாதிரி இருக்கவனுடைய புகழ பாடுறோமே. உன்னுடைய சுபாவம் என்ன, பாகவத கோஷ்டியில் இணைய வேண்டியது தானே. அப்படி இல்லாமல் நீ இப்படி படுத்துன்னு தூங்கலாமா? சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோ. முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே. முகில் வண்ணன் பேரை நாங்கள் திருநாமத்தை பாடிண்டே இருக்கோமே, நீ அசையாமல் தூங்கிண்டே இருக்கியே. செல்வம் பக்தின்ற செல்வத்தை வச்சுட்டு இருக்க, அதை நீ மட்டும் அனுபவிக்கலாமா? பாகவதர்களோடு சேர்ந்து கூடி இருந்து குளிர வேண்டாமா அப்படின்னு முகில் வண்ணன் பேர் பாட அப்படின்னு சொன்னவே என்ன பண்ணாலாம், ஓடி வந்து ஆண்டாள் கோஷ்டியில் அந்த தோழியும் சேர்ந்துட்டாலாம். இப்படி திருப்பாவை பாசுரத்தோட அனுபவம். இப்போ திருவாய்மொழியில் நிறைய இந்த பாசுரத்துக்கும் திருவாய்மொழிக்கும் நிறைய விசேஷமான அனுபவங்கள்லாம் இருக்குது. கற்றுக்கறவை எப்படி இருக்குமா? கற்றுக்கறவை இந்த கிருஷ்ணனுக்கு பசுமை கெடுதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றார் சுவாமி நம்மாழ்வார். எப்படி பிடிக்குமா? பரமபதத்தில் இருக்கிற இருப்பை விட பசுமை கெடு தான் பிடிக்குமா. திவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உகத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவே. திவத்திலும் பரமபதத்தில் இருக்கும் இருப்பை விட உனக்கு இந்த பசுக்களை மேய்க்கிறது தானே கிருஷ்ணா பிடிக்கும் ரொம்ப. திவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உகத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவே. எண்ண முடியாதான், எண்ண முடியாதான் கற்றுக்கறவை பல. அந்த தோழியினுடைய தகப்பனாட்ட எவ்வளவு பசு கூட்டங்கள் இருக்குன்னு கூட்டத்தையே எண்ண முடியாதான். எப்படி எண்ண முடியாதான்? எம்பெருமானுடைய கல்யாண திருக்கல்யாண குணங்களை எப்படி எண்ண முடியாதோ அந்த மாதிரி எண்ண முடியாதான். உயர் வர உயர் நலம் உடையவன் எவன், உயர் வர உயர் நலம், எத்தனை உயர் குணங்கள் கல்யாண குணங்கள் இருக்கின்றதை எண்ணவே முடியாது. அப்படிப்பட்டவன் தெரியுமோ அவன். சொல்லீர் என் நம்மானை என் ஆவி ஆவிதனை எல்லையில் சீரியன் கருமாணிக்கச் சுடரை. சொல்லீர் என் நம்மானை என் ஆவி ஆவிதனை எல்லையில் சீர் என் கருமாணிக்கச் சுடரை. என்ன பண்ணாராம் ஆழ்வார்? எப்போ பார்த்தாலும் புலம்பின்றே இருக்கேரே ஆழ்வீர், உமக்கு நித்திய விபூதியில் என்ன அனுபவம் உண்டோ அதை இங்கேயே காமிக்கிறேன் பாரும். நீர் கொஞ்ச நாள் இங்கே இருந்து பாசுரங்களை எல்லாம் பூலோகத்தாருக்கு கொடுத்துட்டு வாரோன்னு நினச்சானா எம்பெருமான். அதனால் என்ன பண்ணானா, 2ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழியில் கொடுத்தானா. 9வது பதிகத்தில் நித்திய விபூதியில் என்னென்ன அனுபவம் இருக்கோ அப்படியே கொடுத்தானா. அந்தாமத்து அன்பு சேர் அப்படின்னு அந்தாமத்து அன்புன்ற பதிகத்தில் எல்லா அனுபவத்தையும் கொடுத்துட்டே வந்தானா. ஆழ்வாருக்கு ஆனந்தம் தாங்க முடியலையா, அடாடாடாடாடா இப்படி அனுபவிக்கலாமே இப்படி அனுபவிக்கலாமேன்னு எம்பெருமான அனுபவிச்சுட்டு சொல்லீர் என் நம்மானை என் ஆவி ஆவிதனை எல்லையில் சீர் என் கருமாணிக்கச் சுடரை. எல்லையில் சீர் கணக்கில் அடங்காத கல்யாண குணங்களை உடைய என் அம்மானை எல்லாரும் சொல்லுங்கோ பாடுங்கோ ஆடுங்கோ அப்படின்னு அனுபவிக்கிறார். அதான் கற்றுக்கறவை கணங்கள் பல. செற்றார் திடலழிய சென்று செருச்செய்யும். இந்த எம்பெருமானுக்கு விரோதின்னு யாராவது இருக்காளன்னு அப்படி எதுவும் கிடையாதான். ஆனால் தன்னுடைய அடியார்களுக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்குறாளோ இம்சை பண்ணுறாளோ அவளுடைய விரோதிகள் எல்லாம் எம்பெருமானுக்கு விரோதிகளாம். அப்போ என்ன பண்ணுவானா எம்பெருமான் அவள் இருந்த இடத்துலையே போய் அந்த விரோதத்தையும் போக்குவான் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார்.
வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள்தோறும் அமுதாய வானேரே வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன்கொள் சிக்கடவேன் வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் பாரி பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழ பாய்பறவை ஒன்றேறி வீற்றிருந்தாய் பாரி பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழ அசுரர்கள் குழாங்கள்லாம் நீரெல்லாம் நீரா போகிற மாதிரி அப்படி பண்ணினியே, அப்படி காரியம் செஞ்சியே, செற்றா திரளழிய சென்று செறி செய்யும் உத்தரவல் குல் புனமையிலே போதராய் அப்படின்னு ஒரு பதம் போடுற ஆண்டாள் நாச்சியார். இந்த பாம்புக்கு என்ன சுபாவம்? வெளியிலெல்லாமும் பாம்பு தெரியலாம், ஆனால் பாம்புக்கு புற்றில் இருக்கிறது தானே சுபாவம். அந்த சுபாவத்தோடு அது இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் என்னுடைய தோழியே, அருமை தோழியே, உன்னுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம் தெரியுமோ? களிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணி பிறப்பற்று ஒளி கொண்ட சோதியாய் உடன் கூடுவது என்று போலோ துளிக்கின்ற வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி அளிக்கின்ற மாயப்பிரான் அடியார் புழாங்களையே தொண்டீர் எல்லீரும் வாரீர்னு கூப்பிட்டு அனுபவிக்கிறது அடிமா உன் சுபாவம். துளிக்கின்ற வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி அளிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ அப்படின்னு இருக்கிறது அடிமா உன்னுடைய சுபாவம். உன்னுடைய சுபாவத்தை மாற்றிட்டு இப்போ படுத்துட்டு இருக்கியே, எழுந்து வா. எழுந்து வந்து என்ன பண்ணணும் தெரியுமோ? நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. முகில் வண்ணன்னா எப்படி? அந்த மேகம் மாதிரி எப்படி மேகம் இன்னார் இனியார்னு பார்க்காம கருணை மழையை பொழியறதோ அதே மாதிரி எம்பெருமானும் மேகம் மழையை பொழிகிற மாதிரி கருணையை மழையாக பொழிவான். அவனுடைய ஔதாரியத்தை எப்படி கொண்டாடுறார் தெரியுமோ ஆழ்வார்? வள்ளலே மதுசூதனா என் மரகத மலையே வள்ளலே. பிறருக்கு அடியார்களுக்கெல்லாம் கொடுக்கறத தன்னுடைய பேரா நினைத்து கொடுப்பான் எம்பெருமான் வள்ளலே. எம்பிரான் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். கற்பக மரம் மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கறதோட தன்னையே கொடுத்துட்டானே எனக்கு, எனக்கே தன்னை தந்த கற்பகம் முகில் வண்ணன் பேர் பாட. இந்த ஐம்புலன்களை எழுப்பரா, ஞானேந்திரியங்களை எழுப்பரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பாசுரத்தால் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் 11வது பாசுரத்தில் செவிப்புலன்களை எழுப்புறாளாம். செவிப்புலனை எழுப்புறது ஆழ்வார் எப்படி கொண்டாடியிருக்கார் தெரியுமோ? எம்பெருமானே, உன்னுடைய கீர்த்தி புகழ்ங்கிற கனி இருக்கே பழம், அது என்ன பண்ண போகிறேன் தெரியுமோ? இசைங்கிற பண்ணுங்கிற தேனில் குழைச்சி 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 என் காதுன்ற வாயில் போட போகிறேன். அது மட்டும் எனக்கு கிடச்சா போகிறோம். அந்த ஆனந்தத்தை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். கேளா செவியும் செவியல்ல கேட்டாமேன்ற மாதிரி அந்த உன்னுடைய புகழ்ங்கிற கனியை இசைங்கிற தேனில் அப்படியே முக்கி எடுத்து என்னுடைய காதுன்ற வயிற்றில் வாயில் அப்படியே போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எம்பெருமானே அப்படின்னு மூணாம் பத்து 8ஆம் திருவாய்மொழியில் சாதிக்கிறார். செவிகளால் ஆரனின் கீர்த்தி கனி என்னும் கனிகளே காலப்பன் தேனுரைப்ப துற்று புவியின் மேல் பொன்னடும் சக்கரத்து அண்ணலே அன்னையே பொன்னடும் சக்கரத்து உன்னையே அவிவின்றி ஆதரிக்கும் எனதாவியே செவிகளால் ஆரனின் கீர்த்தி கனி என்னும் கனிகளே உன்னுடைய கீர்த்தி என்கிற பழத்தையே காலப்பன் தேனுரப்ப துற்று புவியின் மேல் பொன்னடும் சக்கரத்து உன்னையே அவிவின்றி ஆதரிக்கும் எனது ஆவியே. என்னுடைய செவிகளுக்கு இந்த காரியம் மட்டும் இருந்தால் போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சாதிக்கிறார். இதில் முகில்வண்ணன் அப்படின்னு பொதுவில் சொல்லியிருக்கா. ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி முகில்வண்ணன் பேர்பாட அப்படின்ற பதம் போட்டிருக்கா இல்லையா திருப்பாவையில்? இதில் கங்குலும் பகலும்னு திருவரங்கன் விஷயமான பதிகத்தில் 7ஆம் திருவாய்மொழி 2ஆம் பதிகம் அதில் 11வது பாசுரத்தில்
முகில் வண்ணன் அடியையே அடைந்தருள் சூடி உய்ந்தவன் மொய்ப்புணல் பொருணல் துகில் வண்ண தூணீர் சேர்ப்பன் வன்பொழில் சூழ் வன்குருகூர் சடகோபன் முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1010 வல்லார் முகில் வண்ண வானத்து இமையவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1010 வல்லார். முகில் வண்ணன் அடியினை இந்த கங்குலும் பகலும் பதிகத்தில் இதை எடுத்திருக்கிறதுனால திருவரங்கன் விஷயமாக தான் ஆழ்வார் சாதிச்ச 1000 பாசுரங்களும் திருவாய்மொழி 1000 பாசுரங்களும்னு பெரிவா அனுபவிப்பா. முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை 1010. அப்போ அங்கங்கே திருவேங்கடவன் மேலே திருவிண்ணகரப்பன் மேலே அங்கங்கெல்லாம் பாசுரங்கள்லாம் வந்திருக்கே. அதெல்லாம் என்னென்னா திருவரங்கன் விஷயமாக தான் 1000 பாசுரம்மா. அதுலேருந்து எடுத்து கொடுத்தாரு ஆழ்வார். திருவேங்கடத்துக்கு 10, உப்பிலியப்பன் பெருமாளுக்கு 10 அப்படின்னு 10 அதுலேருந்து எடுத்து கொடுத்தாரு ஆழ்வார் அப்படின்னு இதோட அம்சமாக தான் வச்சு கொடுத்தார் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவா. அதனால தான் தனியெல்லாம் என்ன சொல்கிறா, வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் 1000 ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் 1000. திருவரங்கன் விஷயமாக தான் இந்த 1000 பாசுரமும் திருவாய்மொழி பாசுரம்னு சூசிப்பிக்கிறது, சூசகமாக சொல்கிறது. இந்த பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் முகில் வண்ணன் அடியேன்னு கங்குலும் பகலும் பதிகத்தோட கடைசி பாசுரம் அப்படின்னு இதை அனுபவிப்பா. இன்னொன்று, இந்த பாசுரத்தால் ஆண்டாள் நம்மாழ்வார சுவாமி நம்மாழ்வாரை தான் குறிப்பிடுறா அப்படின்னே சொல்லுவாளாம். எப்படியா, கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து பல வேதாந்த விஷயங்களா சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணுறாரா, தெரிஞ்சுண்டு அறிஞ்சுண்டு உணர்ந்துண்டு மறைப்பார் கடலை கடைந்து தன் நாவினும் மத்தினால் மறைப்பார் கடலை கடைந்து வேதம்ங்கிற பார்க்கடலை தன்னுடைய திருவாக்கினாலே கடைந்து துறைப்பார் படுத்தினான். சடகோபன் என்ன பண்ணாராம், சுவாமி நம்மாழ்வார் வேதங்களை எல்லாம் அப்படியே தமிழாக்கி அந்த சாரெல்லாம் அப்படியே புழிஞ்சு வேதத்தினுடைய சாரமாக தன்னுடைய திவ்ய பிரபந்தங்கள்லாம் கொடுத்துட்டாராம். அதனால கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு சொல்வா. செல்வ பெண்டாட்டி அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அதில் செல்வ பெண்டாட்டினா யாரா, சுவாமி நம்மாழ்வார் தானா. ஏன்னா சடாரி தானே நம்மளுக்கு செல்வம், சுவாமி நம்மாழ்வாரை தானே சடாரின்னு கொண்டாடுறோம். அதனால செல்வ பெண்டாட்டி ஸ்ரீ சடகோபன்னு சொல்கிறது யார், சுவாமி நம்மாழ்வார் தானே. அதனால் அவர் தான் நம்மளுக்கு சம்பிரதாயத்துக்கே செல்வம் அவர் தான். ஏன்னா இந்த சுவாமி தான் ஆழ்வார் கோஷ்டியில் இருக்கார், ஆச்சாரிய கோஷ்டியில் எழுந்தருளி இருக்கார். அப்புறம் கோவலர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, கோவலர்னா ஆச்சாரிய சிரேஷ்டர் நடுநாயகமாக இருப்பார் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு அனுபவிப்பா. இப்படியாக திருப்பாவை 11வது பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களையும் அனுபவித்தோம். நாளைக்கு 12வது பகுதியை அனுபவிப்போம். ஆடிப்புற நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் 4 அருளிய என் தெய்வமே சடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.